அந்த ஒரு 2 டாஸ்க் ஓகேங்களா, பொம்மை டாஸ்க் வந்து 2 ரவுண்ட் வந்து முடிஞ்சிருக்கு. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து நம்ம யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம சௌந்தர்யா வந்து அவுட் ஆயிருக்காங்க. செகண்ட் ரவுண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ராணுவம் வந்துட்டு அவுட் ஆயிருக்காங்க. இதுல வந்து பயங்கரமா வந்து இந்த டாஸ்க் ஓபன் பண்ணோடனே கிட்டத்தட்ட 1,00,000 இந்த ஒரு பொம்மை டாஸ்க் வந்தோடனே 1,00,000 பேர் பாக்குறாங்க. எனக்கு பார்க்கும்போது செம்ம ஷாக்கிங்கா இருந்துச்சு. அவங்க வந்துட்டு என்னடா இவ்வளவு பேர் அடே இத்தனை நாள் வந்துட்டு 40-30 பேர் பாத்துட்டு இருந்தாங்களே, இப்ப வந்து 1,00,000 பேர் பாக்குறாங்களேன்னு பார்க்கும்போது செம்ம ஒரு இன்ட்ரெஸ்டாவும் போயிட்டு இருந்துச்சு. இப்ப வந்து அந்த ஒரு 2 ரவுண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து உள்ள போய் உட்காராங்க. உள்ள போய் உட்காந்தோம்னா வந்துட்டு சௌந்தர்யாட்ட வந்துட்டு நம்ம சிவகுமார் வந்து சொல்றாரு, என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து உங்க பொம்மை வந்துட்டு மேலால இருந்துச்சு, அதை வந்துட்டு சௌந்தர்யா வந்து எடுக்கல, பவித்ரா வந்து எடுக்கல, அதுக்கு பதிலா வந்து அன்சிதா பொம்மை தான் அவங்க எடுத்திருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த ஒரு இதை வந்து சௌந்தர்யாட்ட சொல்றாங்க. சௌந்தர்யா வந்து செம்ம கோபமா வந்துட்டு பேசிருக்காங்க. யாருன்னா ரயான்ட்டையும் வந்து ஜெஃப்ரிட்டையும் செம்மையா வந்துட்டு பேசிருக்காங்க. ஏன்னா அவங்க வந்து ஃபர்ஸ்ட் நம்ம டீம் தானே இருந்தாங்க, ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஒரு டீம் தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த ஒரு ரீமேட்ச் போட்டதுக்கு அப்புறம் வந்து அந்த ஒரு டீம்ல இருந்து நான் வரல அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. இப்ப டீம்ல நான் வரேன் அப்படிங்கிற மாதிரி வந்து எதுக்கு சொல்லணும்? இப்ப அவங்க வந்து ஃபர்ஸ்ட் டீம் விட்டு போனனால தானே இப்ப நான் அவுட் ஆனேன். இப்ப மறுபடியும் டீம்ல வரேன்னு சொன்னா வந்து நான் எப்படி அவுட் ஆயிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்கன்னா அந்த ஒரு ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வந்து டீம்னு சொல்றாங்க. ஓகேங்களா, டீம் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து டீம்னு சொல்லியிருக்காங்க. டீம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து செகண்ட் ரவுண்ட்ல வந்து டீம் இல்லன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் ஒரு ரவுண்ட் வந்து கேன்சல் பண்ணப்பட்டுச்சு. 2வது ரவுண்ட் வந்துட்டு டீமா தான் இருந்திருக்காங்க பவித்ரா. அதுக்கப்புறம் நான் டீமால வரல அப்படிங்கிற மாதிரி 2வது ரவுண்ட் சொல்லிட்டாங்க. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் டீமா இருக்கணும், ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல டீமா இருந்து இப்ப டீமா இல்லங்கிறதுனால தானே நான் அவுட் ஆயிட்டேன். இப்போ வந்து என் இது பொம்மை இருந்துச்சு, அதை கொண்டு போய் டீம்னால வச்சிருந்திருக்கான், ஏன் அன்சிதா அதை தொடரணும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு செம்மையா வந்து கடுப்பாய் சௌந்தர்யா வந்து பவித்ரா வந்து பயங்கரமா பேசிட்டு வந்து பார்க்க முடிச்சு. இவங்க வந்துட்டு அப்புறம் எதுக்கு விளாடணும், அப்புறம் எதுக்கு டீம்னு சொல்லிக்கணும், அப்புறம் எதுக்கு டீமுக்குள்ள வந்துட்டு இருந்துக்கணும், இவங்க வந்துட்டு எதுக்கு இப்படி எல்லாம் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து செம்மையா வந்துட்டு போயிட்டு இருந்தாங்க. பார்க்கும்போது ரொம்ப சூப்பரா தான் இருந்துச்சு, வேற மாதிரி இருந்துச்சு. ஏங்க டே இந்த பொம்மை டாஸ்க் ஆன் பண்ணோடனே போதுண்டா டே செம்ம கண்டென்ட் மேல கண்டென்ட்டா வருது அப்படிங்கிற மாதிரி எபிசோட் வந்துட்டு 2-3 மணி நேரம் போகல இருக்கே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. செம்ம சூப்பரா இருந்துச்சுங்க. டாஸ்க் பொறுத்த வரைக்கும் வேற மாதிரி வெறித்தனமா விளையாடாங்க. இப்ப ஆனா இண்டிவிஜுவல் கேம் பத்தி இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏடா டீம் வந்துட்டு வச்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படிங்கிற மாதிரி மக்கள் மத்தியில வந்துட்டு இனிமேல் டீம் கேர்ள்ஸ் டீம் பாய்ஸ் டீமே சத்தியமா பிரிக்கவே மாட்டாங்க. இனிமேல் வந்து இண்டிவிஜுவல் கேம் தான், பிக் பாஸ் எடுத்துக்கிட்டாவே இண்டிவிஜுவல் கேம் தான் அப்படிங்கிற மாதிரி வந்து விளையாட ஆரம்பிச்சுவாங்க. அண்ட் பார்க்கலாம் என்னதான் நடக்குது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இன்னும் ஒரு கேங் அங்கிட்டு தனியா பேசிருக்காங்க அப்படிங்கிறத நான் இன்னும் கொஞ்சம் அப்டேட் பண்றேன். இந்த மாதிரி பிக் பாஸோட எல்லா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் இந்த உங்கள் கருத்து எப்படி இருக்குங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.